கடலூர் விருத்தாச்சலம் வட்டம் கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட விளக்கப்பாடியில் பல நூறு ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதற்கு NLC நிர்வாகம் மீது விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், விவசாயிகள் NLC நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்ட என்ன காரணம்? கடலூர் மாவட்டத்தில் இந்த கம்மாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த விளக்கப்பாடி கிராமத்தில் நிற்கிறோம். இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் முழுமையாக தண்ணியில் மூழ்கி இருக்கு. இதுக்கு இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் NLC நிர்வாகத்தை குற்றம் சாட்டாங்க. அவங்க கிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கான காரணத்தை குறித்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணியில் பயிர் முழுகினதுக்கு NLC நிர்வாகத்தை குற்றம் சாட்டுறீங்க. அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. சரிங்க. இந்த பாக்கியா ஒன்று NLC நிர்வாகம் எடுத்ததுங்க. அந்த பரவனார் வந்து போன பரவநாத்தை தடுத்து அவங்க வந்து இப்படி தடுத்து கம்மாரத்துக்கு இந்த சைடில் இந்த 20-30 கிராமத்தை அடிக்கிற மாதிரி அந்த அணை போட்டதால எல்லாருக்குமே பாதிப்புங்க. இந்த விவசாயிகளோட ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா NLC நிர்வாகம் சார்பில் அவங்க தண்ணியை வெளியேற்றுறதுக்கான ஒரு வாய்க்காலை வெட்டியதாகவும், இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா பரவநாற்றை தடுத்து இந்த வாய்க்காலை இவங்க NLC நிர்வாகம் அமைச்சதுனால இந்த வெள்ள நீர் அனைத்தும் வந்து பரவனாரில் வெளியேற வேண்டிய தண்ணீர் அனைத்தும் இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்ததுனால இவங்களோட விவசாய நிலங்களை பாதிக்கப்பட்டதாக அவங்க குற்றம் சாட்டாங்க. இதற்கு ஒரு முக்கியமாக வந்து NLC நிர்வாகம் இனி வரும் காலங்களில் இந்த பரவநாட்டை தடுக்காம தண்ணியை நேராக செல்றதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க NLC நிர்வாகம் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை NLC நிர்வாகம் உடனடியாக வந்து நிவாரண தொகையை வழங்கணும்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து விவசாயிகள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க.